சபைனா என்னங்க? சபைனா என்ன? கடவுளை கற்றுக்கொள்ளவும் ஐக்கியப்படவும் தான் சபை. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை ரொம்ப கவனிச்சுக்கணும். சபைங்கிறது வழிபாட்டு தலம் அல்ல. வெளி உலகம் தான் அவங்க கடவுளை வழிபாட்டு தலம் என்று சொல்லுவாங்க. என்ன தலமா அது? அங்க போயிட்டு சாமி என்ன செஞ்சுட்டு வருவாங்க, கும்பிட்டுட்டு வருவாங்க. ஆனா சபை என்பது வழிபாட்டு தலம் அல்ல. இது கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துவை பின்பற்றுகிற இடம் தான் என்னது? சபை. எங்கேயாவது போய் கடவுளை பின்பற்றதுக்காண்டி வேற கோயிலுக்கு எவனாவது போவானா? எத்தனையோ வழிபாட்டு தலங்கள் இருக்குல்ல உலகத்துல. கடவுள் மாதிரி வாழ்றதுக்கு அவங்க போவானா? போக மாட்டான். எதுக்கு போறான் தெரியுமா? கடவுளை கும்பிட்டு கடவுள்கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குதா அதுக்கு தான் அவன் போவான். ஆனா சபை அதுக்கானது இல்லை. ஏன்னா நீங்க கடவுளை எங்க இருந்தாலும் கும்பிட்டுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு சபை யாரு? நீங்க தான் சபை. நீங்க தான், உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். நீங்க தான் தேவனுடைய ஆலயம். அப்ப நீங்க ஏன் இங்க வர்றீங்கன்னா, இங்க வழிபடுவதற்காக வரல, தேவனை அறியவும் தேவனுக்குள் வாழவும் தேவனை பின்பற்றவும் தான் நீங்க என்ன செய்றீங்க. அதுக்காக தான் நீங்க சபை. நமக்கு அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர் காலத்துல சபை அப்படிதான் கூடுச்சு. யோசிச்சு பாருங்களேன். வந்தாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, வசனத்தை போதிப்பாங்க, வசனத்தை கற்றுக்கொண்டு மக்கள் வசனத்தில் வாழ்வாங்க. இதுதான் இன்னைக்கு சபை. கிறிஸ்டியானிட்டிங்கிறது வேற. நல்ல கவனிங்க. எதுக்கு சபைக்கு வரணும்னா, வசனத்தை கற்றுக்கொண்டு வசனத்திலே வாழ்வதற்கு தான் திருச்சபை. இது சும்மா மற்ற கோயில் மாதிரி வந்து வழிபட்டு போற ஸ்தலம் இது இல்ல. பைபிள் எங்கேயுமே புதிய ஏற்பாட்டுல சர்ச் அப்படிங்கிறது வழிபாட்டு தலம் என்று என்ன பண்ணல, சொல்லப்படல. இது கிறிஸ்துவை அறிவதற்கான ஸ்தலம், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஐக்கியப்படுவதற்கான ஸ்தலம் இது. அப்ப 10 பேர் இருந்தாலும் நீங்க ஐக்கியப்படுறதா என்னது? அப்ப ஏன் கிரௌட தேடி போறான் அன்னைக்கு? அங்க கூட்டமா நல்லா கீபோர்டோட நல்லா இருக்குங்க பார்க்கும்போது. அப்பனா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு சபைனாவே என்னன்னு என்ன செய்யல, தெரியல. அன்னைக்கு ஒரு கூட்டத்தை பார்த்து பார்த்து ஓடுவது. ஆனா கூட்டத்துல உண்மையை சொல்ல போனாங்க, எனக்கு தெரிஞ்சுங்க, கூட்டத்தை நீங்க நோக்கி போனீங்கன்னா இந்த இடத்துல கிடைக்கிற சத்தியம் கூட அங்க என்ன செய்யாது. ஏன்னா கூட்டத்தை தக்க வைத்திருப்பதற்காகவே அநேகர் என்னன்னா இந்த சுகபோக உபதேசத்தை பண்றாங்க. எல்லா 100% சபை இன்னைக்கு சுகபோக உபதேச சபைகள், செழிப்பை போதிக்கிற சபைகள். அங்க போனா நீ நல்லா இருப்ப, கார் வாங்குவ, பில்டிங் வாங்குவ, உன் வாழ்க்கை இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு செழிக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த உன்னை தேவன் தலையாக்க போகிறார், நீ உயர போகிற வாழ்க்கையில. இது போன்ற பிரசங்கங்கள் தான். இந்த மாதிரி பிரசங்கம் என்னைக்காவது பைபிள்ல யாராவது செஞ்சு பார்த்திருக்கீங்களா? அப்போஸ்தலர்கள் யாராவது செஞ்சு? சபை பிதாக்கள் காலத்துல கூட இந்த மாதிரி உபதேசங்கள்லாம் இல்லை. அவங்க போதிச்சலாம் என்ன? வசனத்தை விளக்கி காண்பித்து கிறிஸ்துவுக்குள்ள அவர்களை வாழ வைக்கிறதா அன்னைக்கு உபதேசமாக இருந்தது. இன்னைக்கு சபையில பார்த்தீங்கன்னா செழிப்பு உபதேசம் தான்.